நம்ம ராசிபுரத்துல 10,000 சதுரடியில 2 மாடியில ஆத்தூர் மெயின் ரோட்ல SVB ஸ்கூலுக்கு பக்கத்துல நம்ம ஸ்ரீ வேல் டைல் ஷோரூம் எல்லாமே இருக்கு. 1000 சதுரடி ஃப்ளோர் டைல்ஸ், 500 சதுரடி வால் டைல்ஸ், ரெண்டுமே சேர்த்து 47,500 ரூபாய் மட்டும்தான். EMI வசதி கூட இருக்கு. உங்களோட கனவு இல்லத்தை மேலும் அழகாக்க டைல்ஸ் மற்றும் அனைத்து பொருட்களும் வாங்க சிறந்த ஒரே நிறுவனம் ஸ்ரீ வேல் டைல் ஷோரூம், ஆத்தூர் மெயின் ரோடு, SVB ஸ்கூல் அருகில், காக்காவேரி, ராசிபுரம். Cell 9003993124 and 9385593124. $854.37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் சோதனை ஓட்டம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் என மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கிடும் வகையில் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் மக்கள் தொகை பெருக்கம், குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது அத்தியாவசியமாகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சீரான தங்குதடையின்றி காவிரி குடிநீர் வழங்க வேண்டும் என்பது ராசிபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான KRN ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான மருத்துவர் மா மதிவேந்தன் ஆகியோர் முதலமைச்சர் அவர்களிடம் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவதற்கான நிதி ஒப்பளிப்பு செய்து அரசாணை வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நகராட்சி, ராசிபுரம், புதுச்சத்திரம், நாமகிரிப்பேட்டை மற்றும் வெண்ணந்தூர் ஆகிய 4 ஒன்றியங்கள், நாமகிரிப்பேட்டை, பட்டணம், சீராப்பள்ளி, புதுப்பட்டி, பில்லாநல்லூர், வெண்ணந்தூர், அத்தனூர் மற்றும் மல்லசமுத்திரம் ஆகிய 8 பேரூராட்சிகள் என மொத்தம் 523 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் குடிநீர் வழங்கும் வகையில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பணிகளை மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். மேலும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது, நாள் ஒன்றுக்கு 76.14 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கிடும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 854.37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சுமார் 98% திட்டப்பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் விரைவில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி ஓட்டம் நடைபெற உள்ளது. சோதனை ஓட்டமானது 6 மாத காலத்திற்கு நடைபெற உள்ளது. இக்காலத்தில் குடிநீர் திட்ட பணியானது அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி விநியோகிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும், சோதனை ஓட்ட காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அவைகள் முற்றிலுமாக களையப்பட்டு பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் அதை ஒட்டி உள்ள சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு முன்பு, 40 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு குடிநீர் திட்டம், எடப்பாடியிலிருந்து காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நாளடைவில் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் குடிநீர் தேவை இவையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற போது ஒரு புதிய திட்டம் ராசிபுரம் வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தேவைக்கு ஒரு புதிய திட்டம் என்பது மிகவும் அத்தியாவசியமாகிறது. நீண்ட காலமாகவே சீரான குடிநீர் விநியோகம் வேண்டும் என்றும், காவேரி குடிநீர் இந்த பகுதிக்கு சரியான முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான போதிய குடிநீர் தங்கு தடை இல்லாமல் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு
இருக்கக்கூடிய நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், ராசிபுரம் நகராட்சி மற்றும் ஏறத்தாழ 8 பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து அந்த கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தது. கடந்த 2021 தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே வலியுறுத்தி நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவரிடத்திலே இந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை எடுத்துரைத்தும் எங்களுக்கு ஒரு தனியான ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராசிபுரத்திற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை 2021 ஆண்டு பட்ஜெட்டில் அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் அதை அறிவித்து உடனடியாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு செயலாக்கம் செய்வதற்கான ஆணையம் வழங்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 854 கோடி ரூபாய் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அனுமதித்து அரசாணை வெளியிட்டார்கள். இந்த குடிநீர் திட்டத்திலே, இந்த புதிய குடிநீர் திட்டத்திலே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ராசிபுரம் ஒன்றியம், வெண்ணந்தூர் ஒன்றியம், நாமகிரிப்பேட்டை ஒன்றியம், இதில் உள்ளடக்கக்கூடிய கிராமங்கள், ஊராட்சிகள் மற்றும் ராசிபுரம் நகராட்சி, பேரூராட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்ணந்தூர் பேரூராட்சி, அத்தனூர் பேரூராட்சி, பில்லாநல்லூர் பேரூராட்சி, பட்டணம் பேரூராட்சி, சீராப்பள்ளி பேரூராட்சி, நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி, புதுப்பட்டி பேரூராட்சி, அதே போன்று மல்லசமுத்திரம் பேரூராட்சி என்று 8 பேரூராட்சிகளும், பரமத்தி ஒன்றியம் மற்றும் எலச்சிபாளையத்திலே இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 12க்கு குறைவில்லாமல் சில ஊராட்சி பகுதிகளும், ஆக மொத்தத்திலே 547 குக்கிராமங்கள் பயனடைகின்ற வகையிலும் 8 பேரூராட்சியும் ஒரு நகராட்சியும் இணைத்து ஏறத்தாழ 8 லட்சம் மக்கள் பயனடைகின்ற வகையில ஒரு மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் இன்றைய தினம் இங்கே ஆய்வு செய்கின்ற போது ஏறத்தாழ இது 98% இந்த பணிகளுடைய பணி முடிவடைந்து இந்த திட்டமானது செயலாக்கத்திற்கு, மக்களுடைய பயன்பாட்டிற்கு விரைவிலே வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான சோதனை ஓட்டம், வெள்ளோட்டம் என்று சொல்வார்கள், அது சோதனை ஓட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த சோதனை ஓட்டத்தினுடைய காலம் ஏறத்தாழ 6 மாத காலத்திற்கு சோதனை ஓட்டம் நடைபெறும். இந்த சோதனை ஓட்டத்தின்படி நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி 8 பேரூராட்சி, ஒரு நகராட்சி, அது மட்டும் இல்லாமல் ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், எலச்சிபாளையம், பரமத்தி ஆகிய ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய குக்கிராமங்களும் இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு முறையாக வேறு சில பிரச்சனைகள், எங்கெங்கு இந்த தண்ணி சீராக விநியோகம் செய்யப்படுகிறதா, கிராவிட்டி என்று சொல்வார்கள், அந்த அளவிலே தண்ணியுடைய முறையான பாதையிலே தண்ணி செல்லுகிறதா, வேறு எங்கேயாவது இந்த குடிநீர் திட்டத்தின் வரக்கூடிய பாதைகளில் வேறு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து இந்த சோதனை ஓட்டத்தின் போது ஏற்படுகின்ற பல்வேறு இந்த திட்டப்பணிகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதையும் சரி செய்து வெற்றிகரமாக 6 மாத காலத்திற்கு இந்த சோதனை ஓட்டமானது நிறைவு பெற்று முறையான சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் என்பது நாம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று இந்த ஆண்டு இறுதிக்குள் கட்டாயம் இந்த பகுதியிலே இந்த முறையான காவிரி குடிநீர் திட்டம் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடிநீர் திட்ட பணிக்கு நான் மேற்சொன்ன கிராமங்கள், பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளிலே நாம் குடிநீர் குழாய் மட்டும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் ஏறத்தாழ 1235 கிலோமீட்டருக்கு இந்த குடிநீர் குழாய்கள் பல்வேறு நிலைகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்தந்த ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மேல்நிலை, கீழ்நிலை
நீர்த்தேக்க தொட்டிகளும் இந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டு அதுவும் பராமரிப்பு செய்து பயன்படுத்தப்படும். இருந்த போதிலும் இந்த குடிநீர் திட்டத்திற்காக மக்களுடைய சீரான இந்த குடிநீர் விநியோகத்திற்காக ஏறத்தாழ 156 கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் புதிதாகவும், சம்பு என்று சொல்வார்கள், கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் 156 புதிதாகவும் கட்டப்பட்டு வருகிறது. சில இடங்களிலே அந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. அதே மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பல்வேறு கிராமங்கள் பகுதிகளிலே 162 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் கட்டப்பட்டு சில இடங்களிலே அது 100% அந்த பணி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வெள்ளோட்டமானது வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்படுகின்ற போது இதற்கு காவிரி நீர் எங்கிருந்து எடுக்கிறோம் என்று சொன்னால் ஹெட் சோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கூடிய அளவில் சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட நெருஞ்சிப்பேட்டை நெடுங்குளம் பகுதியிலே அங்கு நீரேற்று நிலையம் வைத்து இதற்கான இந்த குடிநீருக்கான அந்த காவேரியிலிருந்து அந்த நீர் எடுக்கப்படுகிறது. மீண்டும் குழாய் வழியாக அது முக்கியமாக இந்த எடப்பாடி பக்கத்திலே இருக்கக்கூடிய கரட்டுப்புதூர் என்கின்ற இடத்திலே அது முறையாக சுத்திகரிக்கப்பட்டு பின்னர் குடிநீர் விநியோகத்திற்காக இந்த கிராமங்களுக்கெல்லாம் இந்த குடிநீர் வர இருக்கிறது. இது முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்டகால பிரச்சனை தீர்க்கப்பட்டு குக்கிராமங்கள் வாரியாக, ஊராட்சி பேரூராட்சி வாரியாக இந்த மக்களுடைய அன்றாட குடிநீர் தேவை சரி செய்யப்படும். அவர்களுக்கு பாதுகாப்பான முறையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த ஆட்சியிலே ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டு இந்த திட்டம் செயலாக்கம் செய்யப்பட்டு பணிகள் விரைந்து நடைபெற்று இப்பொழுது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் இந்த குடிநீர் திட்டம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விரைந்து திறக்கப்படும் பயன்பாட்டுக்கு இது வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற முக்கியமான மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதுவும் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு இத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களும் இன்றைக்கு இந்த குடிநீர் திட்டத்திற்கு நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதுக்கு உடனடியாக செயலாக்கம் செய்வதற்கு ஆணையம் வழங்கி இந்த திட்டப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததற்கு இந்த பகுதியினுடைய மக்கள் சார்பாகவும் மக்கள் பிரதிநிதிகள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இப்பகுதி மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த ஆய்வின் போது ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் முனைவர் கவிதா சங்கர், அட்மா குழு தலைவர் திரு KP ஜெகநாதன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர் திரு பிரபாகரன், நிர்வாக பொறியாளர்கள் திரு மோகன்தாஸ், திரு ஜெயகோபு, திரு செல்வராசு, உதவி நிர்வாக பொறியாளர் திருமதி மஞ்சு, உதவி பொறியாளர் திருமதி சங்கீதா ஆகியோர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடற்ற 79 பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர் குடும்பங்களுக்கு 4.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி மற்றும் வள்ளிபுரத்தில் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் நரிக்குறவர் குடும்பங்களுக்கு வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 2023-24 ஆண்டிற்கான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடற்ற 1000 பழங்குடியினர் குடும்பங்கள் மற்றும் தற்போது பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள 500 நரிக்குறவர் குடும்பங்கள் என மொத்தம் 1500 குடும்பங்களுக்கு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டித்தரப்படும் என ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் கொல்லிமலை பகுதியில் 30 வீடுகளும் தரைப்பகுதியில் 49 வீடுகளும் என மொத்தம் 79 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன.
தரைப்பகுதியில் நரிக்குறவர் காலனியில் 28 வீடுகளும், பெரியப்பட்டியில் 17 வீடுகளும், வள்ளிபுரத்தில் 11 வீடுகளும், மங்களபுரத்தில் 15 வீடுகள் என மொத்தம் 49 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. தரைப்பகுதிக்கு மதிப்பீடு 5.07 லட்சத்திலும், மலைப்பகுதிக்கு மதிப்பீடு 5.72 லட்சத்திலும் வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வீடும் 269 சதுர அடி பரப்பளவில் கட்டித்தரப்படுகிறது. தார்சு கட்டடம் கட்டும்போது ஒரு முகப்பு அறை, படுக்கை அறை, சமையல் அறை மற்றும் குளியல் அறை, கழிவறை வசதியுடன் மற்றும் சிட் அவுட்டுடன் கட்டப்பட்டு வருகிறது. பயோசெப்டிக் டேங்க் வசதி செய்யப்படுகிறது. மின் வசதியுடன் மின் சாதனங்கள், பல்பு மற்றும் மின் விசிறி வசதிகள் அமைக்கப்படுகின்றன. கட்டுமான பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா, ஒப்பந்த காலத்திற்குள் பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தாட்கோ செயற்பொறியாளர் திரு நடராஜன் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். பாத்திரங்களில் பெண்கள் பெயர் எழுதப்பட்ட நிலையில் பத்திரங்களிலும் பெண்கள் பெயர் எழுத வேண்டும் என சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அவருடைய வழியில் வந்த மு. க. ஸ்டாலின் தற்போது நிதிநிலை அறிக்கை 10 லட்சம் வரை பெண்கள் பேரில் பத்திரம் எழுதினால் 1% தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார். கபிலர்மலையில் நடைபெற்ற கழகத்தின் தலைவர் மு. க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பாலா பேச்சு. நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக கபிலர்மலை ஒன்றிய திமுக சார்பாக திராவிட மாடர்ன் நாயகரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கழகத்தின் தலைவருமான மு. க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கே. சண்முகம் தலைமையில் சோழசிராமணி தளபதி திடலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே. மூர்த்தி மற்றும் தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பாலா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். அப்பொழுது பேசிய தூத்துக்குடி சரத்பாலா, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களை அடிமையாக நடத்தப்பட்டது, அதனை தவிடுபொடியாக்கியவர் கலைஞர். பாத்திரங்களில் மட்டுமே பெண்கள் பெயர் எழுதி வந்த நிலையில் பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு என்ற சட்டத்தினை கொண்டு வந்து நிலப்பத்திரங்களில் பெண்கள் பெயரில் எழுத கொண்டு வந்தார். அவர் வழியில் வந்த மு. க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பத்திரங்கள் எழுதும்போது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே. மூர்த்தி, கபிலர்மலை ஒன்றிய கழக செயலாளர் கே. சண்முகம், ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி சுப்பிரமணி, கிளை செயலாளர் சி. சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதுவரை பாத்திரத்தில் மட்டும்தான் உங்கள் பெயர் எழுதப்பட்டது. உங்கள் பெயரை பத்திரத்தில் பொறிக்க வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை தயவு செய்து மறந்து போகிறார். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வரை பெண்கள் பெயரில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்தால் 1% பத்திர செலவு குறைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு காக்கும் வகையில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஆபத்து ஏற்படும் நிமிடத்திலேயே காவல்துறைக்கு தகவல் கொடுக்க உதவும் வகையிலும் பெண்களுடன் எப்பொழுதும் காவல்துறை பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதி செய்யும் விதமாகவும் காவல் உதவி என்கிற செயலி பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தமிழ்நாடு அரசு காவல்துறையால் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலியை 25,000 மாணவிகள் ஒரே நேரத்தில் பதிவிறக்கம் செய்யும் விதமாக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமை வகித்தார். கல்வி நிறுவனங்களின் முதன்மை அலுவலர் சொக்கலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். ஏடிஎஸ்பி சண்முகம், திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை அதிகாரிகள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் என பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை ஒட்டி காவல் உதவி 181 என்ற வடிவத்தில் மாணவிகள் அணிவகுத்து நின்று ஒரே நேரத்தில் செல்போனை அசைத்து காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவிற்கிணங்க தமிழ்நாடு காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகளில் ஒன்று காவல் உதவி செயலி. இந்த காவல் உதவி செயலி பெண்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் போதோ இல்லை எந்த வகையான பிரச்சனைகள் ஏற்படும் போதோ இந்த காவல் உதவி செயலி அவசரத்துக்கு அவர்களால் பயன்படுத்த முடியும்.
அது மட்டுமல்லாமல் இந்த காவல் உதவி செயலியில் கிட்டத்தட்ட 14 வகையான இதர சேவைகளும் காவல்துறை வழங்கக்கூடிய சேவைகளும் வந்து உள்ளடங்கி இருக்கிறது. அது தொடர்பான விழிப்புணர்வினை இன்று திருச்செங்கோட்டில் விவேகானந்தா மகளிர் கல்லூரியினுடைய அனைத்து மாணவிகளுக்கும் நாம் கற்றுத்தந்ததோடு மட்டுமல்லாமல் இங்கு கிட்டத்தட்ட 20,000 மாணவிகள் அவர்களுடைய செல்போன்களில் இந்த காவல் உதவி செயலியை வந்து டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். இதை வந்து அவர்கள் அனைவரும் வந்து பயன்படுத்த நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக வந்து கேட்டுக்கொண்டோம். இது மட்டுமல்லாமல் இந்த மாணவிகள் அனைவரும் தாங்கள் டவுன்லோட் செய்து அதை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தெரிந்த தங்களுடைய சுற்று வட்டாரங்களிலோ இல்லை தங்களுடைய ஊர்களிலோ தனக்கு தெரிந்தவர்களிலோ இன்னும் 50 பேர் ஒரு மாணவிகளும் கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களை வந்து டவுன்லோடு செய்து அதை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். இங்குள்ள இந்த கல்லூரியினுடைய அனைத்து ஸ்டாஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து அந்த மாணவிகளுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஒரு மிஷனை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்காக உறுதியளித்துள்ளார்கள். இது தொடர்பாக இன்று அனைத்து காவல்துறை உயரதிகாரிகள், இந்த மாவட்ட காவல்துறையில் அனைத்து உயரதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நிகழ்வினை வந்து சிறப்பித்தோம். சிசிடிவி கேமரா பாதிக்கு மேலே வேலை செய்யல, அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இல்லை? திருச்செங்கோட்டில் வந்து போட்டிருக்க கேமராவில் இப்போ வந்து ரோடு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க கட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அவங்க அந்த ரோடு ஒர்க்குக்காக கட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவங்களே வந்து ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்செங்கோடு சூரியபாளையம் பகுதியில் ஒரு கான்ட்ரவலான ஒரு பிரச்சனை இல்லை, அது தொடர்பாக வந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நேரடியாக பார்வையிட்டு வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்ட பிறகு வந்து அது என்ன முடிவுங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு போன்ற பெண்களுக்கு வந்து இந்த இது எவ்வளோ சதவீதம் குறைந்திருக்கு, பாலியல் தொந்தரவு அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் எவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அது குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படிங்கிறது? இல்லை, இப்போ நாமக்கல் மாவட்ட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பெண்கள் தொடர்பான குற்றங்கள் வந்து நம்மகிட்ட ரிப்போர்ட் ஆகிறது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இடங்கள்லையும் போயிட்டு வந்து பெண்களுக்கு அவங்களுக்குள்ள உரிமைகள் என்ன, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அம்சங்கள் என்ன, அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றினா அதிகமான அவேர்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸின் விளைவாக வந்து நிறைய பேர் வந்து தங்களுக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு குறைபாடோ இல்லை தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு நேர்ந்தாலும் வந்து உடனடியாக வந்து காவல்துறை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அதை தான் வந்து நாங்கள் எங்களோட சக்ஸஸாக வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து அவங்ககிட்ட ஒரு காவல்துறைகிட்ட சொல்கிறதுக்கே வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் கூட இம்மிடியேட்டாக வந்து பெண்களே வந்து எங்களை வந்து காவல்துறை வந்து தொடர்பு கொள்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவுது. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்ததில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இப்போ மாவட்டத்தில் வந்து காவலர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க. இன்னைக்கு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், மற்றதை வந்து போக்குவரத்து காவலர்கள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம காவல்துறை வந்து இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1400 காவலர்கள் வந்து இருக்கும். இந்த காவலர்களுக்கான பணிகள் வந்து கொஞ்சம் அதிகப்படியான வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வரப்போ அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. அதர்வைஸ் வந்து சேம் அதே காவல்துறை தான் வந்து இருக்காங்க. இதில் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சப்டிவிஷன் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ ப்ரொப்போசல் வந்து நாங்கள் எழுத போகிறோம். இது மட்டும் இல்லாமல் 2 புதிய காவல் நிலையங்களுக்கு வந்து புதுசாக வந்து நாங்கள் ப்ரொப்போசல் வந்து இப்போது ப்ரொப்போசல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எழுத போகிறோம். ஸோ அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தேவைகளை பொறுத்து வந்து சில இடங்களில் காவல்துறையோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை தெரியப்படுத்தி காவலர்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். இருந்த இந்த கல்லூரியில் படிக்கிறதுல எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெண்களும் படிப்பாங்க. ஸோ அவங்க அட்ரஸை கொடுக்குறப்ப எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அந்த அட்ரஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா இந்த நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000 டவுன்லோட் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து இதோட வந்து 18,000 டவுன்லோட்ஸ் வந்து இருக்குது. அதில் இந்த லாஸ்ட் 1 வீக் மட்டும் இந்த கல்லூரியோட முயற்சியின் விளைவாக வந்து கிட்டத்தட்ட 7000 டவுன்லோடு வந்து ஆயிருக்கு. இதே போல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த காலேஜில் படிக்கிற அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணது அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு.